அனைவருக்கும் வணக்கம். இன்று தொண்டமன்னார் வழிக்கல நிலையத்தின் அமைப்பு கட்டுரையின் மூன்றாம் பகுதியின் மூன்றாம் வினாவினுடைய பி பகுதி கலந்துரையாடப்பட இருக்கிறது. தொடர்ந்து நாலாவது வினா சேதன ரசாயனமும் இதிலே கலந்துரையாடப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு சிறிய அறிவித்தல்கள். இந்த யூடியூப் சேனலிலே டிஸ்கிரிப்ஷன் என்ற பகுதிக்குள்ளே நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் இந்த தொண்டமன்னார் வழிக்கல நிலையத்தினுடைய வினாத்தாள் பேப்பர் மற்றும் வெப்ப ரசாயனம் சம்பந்தமாக 50 வினாக்கள் கொண்ட பயிற்சி புத்தகம், அடுத்ததாக சேதன ரசாயனத்திலே 75 மாற்றீடுகள், அமைப்பு கட்டுரை வினாக்கள், அமில மூல இயல்புகள் என்பன உள்ளடங்கலான கேள்விகள் அங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. சேதன ரசாயன மாற்றீடுகளுக்குரிய விடைகள் அங்கு வழங்கப்படவில்லை. ஏனென்றால் விடைகள் வழங்கப்பட்டிருந்தால் மாற்றீடுகளை நீங்கள் உரிய முறையில் செய்து எடுக்க மாட்டீர்கள். ஏனையவற்றுக்கான விடைகள் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மாற்றீட்டுக்குரிய தெளிவின்மை அல்லது அதனுடைய விடைகள் தேவையாக இருந்தால் என்னுடைய தொடர்பு கொண்டால் அதற்குரிய விடைகள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலும் இந்த மாகாண சோதனைகள் இப்போ உங்களுக்கு வாரக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றதால இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பது உங்களுக்கு ஞாபகத்தை மேலும் கொண்டு வரும் என்ற நிலையிலே இந்த தொண்டமன்னார் வழிக்கல நிலையத்தை நான் செய்ய முன்வந்திருக்கின்றேன். இந்த அமைப்பு கட்டுரை 4 வினாக்கள் முடிந்த பிற்பாடு இறுதி ஆண்டு பரீட்சை, அதாவது ஃபைனல் பேப்பர் 2023 கடந்த கால பாஸ் பேப்பர், கடந்த கால வினாத்தால் 2023 MCQ வினாத்தால் உங்களுக்கு செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே நீங்களும் அந்த 2023 உரிய வினாத்தால் MCQவை நீங்கள் செய்து வைத்திருந்தால் என்னுடைய விளக்கத்திற்கு பிறகு உங்களுக்கு அது கூடுதலான வினைத்திறன் மிக்கதாக இருக்கும். நன்றி. அப்ப அந்த வகையிலே நாங்கள் முதலாவது விடயத்துக்கு உள்ளே செல்லுவோம். 0.5 மோல் டெசிமீட்டர் -3 பேரியம் குளோரைடு கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனமுடன் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 சோடியம் சல்பேட்டு கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனம் கலக்கப்பட்டு பெறப்பட்ட விளைவு கரைசலில் பேரியம் 2+ SO4 அயன்களின் செறிவை காண்க. கரதரன் பெருக்கம் தந்திருக்கு. இப்போ எங்களுக்கும் மேலே தகவலை நான் தாரேன். பேரியம் குளோரைடு கரைசல், அடுத்தது சோடியம் சல்பேட்டு கரைசல் ஆக்கமடைய விடப்பட்டால் பேரியம் சல்பேட் திண்மம் சோடியம் குளோரைடு கரைசல் என்று நினைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல் தரப்பட்டிருக்கின்றது. இதிலே இது 0.5 மோல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கனமும், அதே மாதிரி இதுவும் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கனமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. முதலாவது கேள்வி, இதிலே உங்களுக்கு உருவாக்கப்படுகின்ற பேரியம் சல்பேட் திண்மம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதில் கேட்டது பெறப்பட்ட விளைவு கரைசலில் பேரியம் 2+ SO4 அயன்களின் செறிவை காண்க. எங்களுக்கு மேலே அங்கே அது வீழ்வடிவாக பெறப்படுமாக இருந்தால் அங்கே அந்த அயன்களின் செறிவை நாங்கள் காண வேண்டும். அதாவது இந்த பேரியம் சல்பேட் ஒரு பிரிசிபிடேட் ஆகும். பேரியம் சல்பேட் அது வீழ்வடிவாக படிவாக்கப்படுகிறது என்றால் இப்போ முதல் எங்களுக்கு தெரிய வேணும் இந்த அயன்கள். இப்போ நாங்கள் அதுக்காக என்ன செய்ய வேணும் என்றால் முதல் இந்த மூளை ஒருக்கா நாங்கள் இதுக்கு முதல் கண்டு வைப்போம். பேரியம் சல்பேட் என்ற மூலும் சோடியம் சல்பேட் என்ற மூலும் சமனானவை. ஸ்டோய்கியோமெட்ரி பீசமான குணகமும் ஒன்றுக்கு ஒன்றாக காணப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய மூல் உங்களுக்கு தெரிய மூல் C/V செறிவு தர கனலம். அப்போ 0.5 மோல் டெசிமீட்டர் -3 தர கனளவு 50 தர 10⁻³
3 டெசிமீட்டர் கனத்துக்கு மாத்திரம். அதை சுருக்கினால் 25 தர 10⁻³ மூல் என்று வரும். அது வந்து அதில் உள்ள வேரியன்ட் ரூப்லஸ் என்ற மூலும் 25 தர 10⁻³, சல்பேட் என்ற மூலும் 25 தர 10⁻³. அதை நீங்க பெருக்கினீங்கள் என்றால் 625 தர 10⁻6 என்று வரும். ஆனால் அது வந்து அயன்களினுடைய பெருக்கம். KSP வந்து 10⁻13 என்று இருக்குல்ல. இந்த ரெண்டு அயன்கள், அதாவது நாங்கள் இந்த பேரியம் 2+ தெரியும் SO4 2- அயன்கள் இந்த பெருக்கத்தை நீங்க பார்த்தீங்கள் என்றால் 25 தர 10⁻³ வர்க்கம். சரிதானே? ரெண்டு இந்த அயன்கள். இப்ப நாங்கள் அது செறிவு காணலாம். இவருடைய மூல் வந்து 25 தர 10⁻³ ஆரம்பத்திலே பேரியத்தின் குளோரைடின் மூல் 25 தர 10⁻³, சோடியம் சல்பேட்டின் மூல் 25 தர 10⁻³. சரியோ? இதுல கொஞ்சம் விளக்கத்தை தந்துட்டு நான் என்னால போகலாம் இருக்கிறேன். உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் அதை நகர்வது அவ்வளவு உச்சிதமானதில்லை. ஆகவே இதுல இருந்து நீங்கள் அடுத்த நிலைமையை சொல்லலாம். இந்த பேரியம் 2+ இந்த மூலும் SO4 2- இந்த மூலும் அதுவும் அதான் 25 தர 10⁻³ மூல் என்றுதான் இருக்கிறது. பாருங்க, ஒரு பேர் ரைட். இனி இந்த பெருக்கத்தை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். பேரியம் 2+ இந்த பெருக்கம் SO4 2- பெருக்கத்தை நீங்கள் செறிகின்ற பெருக்கத்தை பார்த்தீங்கள் என்றால் 25 தர 10⁻³ மொத்த கனளவு 50 தர 10⁻³ மொத்த கனளவு 50 தர 10⁻³. சரியா? இதனுடைய வர்க்கம். இதான் இந்த அயன்களின் பெருக்கம். ഇതിന്റെ மூல் 25 தர 10⁻³ செறிவு வந்து கனளவால பிரிக்கிறது. ஆகவே இது வந்து உங்களுக்கு பிரிச்சிங்கன்னா 0.5 வர்க்கம் என்று வரும். 25 50 என்றால் அரை. அப்ப 0.5 வர்க்கம் என்றால் உங்களுக்கு 25 தர 10⁻² என்று வரப்போம். 25 தர 10⁻² இப்படி வருது. இது எங்களுக்கு என்ன விஷயத்தை காட்டி தருது என்றால், இதை நீங்க சோதனை பேப்பர்ல செய்ய தேவையில்லை. இந்த விடயம் சோதனை பேப்பர்ல செய்ய தேவையில்லை. என்ன விடயத்தை காட்டி தருகிறது என்றால், அயன்களின் பெருக்கம் பேரியம் சல்பேட்டின் KSP-யை மீறுகிறது. சரிதானே? KSP of barium sulfate solid, KSP of barium sulfate solid எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் 1.6 தர 10⁻13 இருக்கிறது. சரியா? இவ்வாறு இருக்கு. ஆகவே இப்ப இந்த அயன்களினுடைய பெருக்கம் இந்த KSP-யை மீறுகிறபடியால் கட்டாயம் அங்க வீழ்படிவு வரும். அங்க வீழ்படிவு வந்திருக்கும். அதை நீங்கள் உணர்வதற்காகத்தான் இதை நான் செய்து காட்டியிருக்கிறேன். சோதனையில இதை நீங்கள் அங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பகுதியை இப்ப நான் முதலாவதுக்கு போகிறேன். அப்ப உங்களுக்கு வீழ்படிவு ஆகும் என்று தெரிந்தால் பேரியம் சல்பேட் என்ற வீழ்படிவு என்ன செய்யும்? பகுதி, அதாவது கரையாது என கருதுகின்ற அயன் பதார்த்தங்களும் நீரில் சொற்ப அளவிலே கரைகின்ற ஒரு நிலைமை. அதான் கரைதிறன் என்று நாங்கள் எடுக்கிறோம். இதனுடைய கரைதிறன் X ஆக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். கரைதிறனை நாங்கள் X என்று எடுத்துக்கொள்வோம். X small decimeter minus 3 என்று எடுத்துக்கொள்வோம். உடனடியாக நீங்கள் கரைதிறன் பெருக்கத்துக்குரிய சமன்பாட்டை எழுதுங்கள். பேரியம் 2+ செறிவு SO4 2- செறிவு என்று சொல்லி அந்த சமன்பாட்டை எழுதிக் கொள்ளுங்கள். அதுல இருந்து X small decimeter minus 3, அதுவும் X small decimeter minus 3 தான். X small decimeter minus 3 என்றால் நீங்கள் அதை X வர்க்கம் மோல் வர்க்கம் decimeter minus 6 என்று எழுதிக் கொள்ள முடியும். அதுல இருந்து நாங்கள் அந்த KSP உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் வேண்டுமென்றால் 16 தர 10⁻14 என்று போட்டுக் கொள்ளலாம். சுருக்குற சுலத்துக்காக -6 X வர்க்கம்
மோல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 என்று கொடுக்கும். அதுல இருந்து உங்களுக்கு x எவ்வாறு கிடைக்கிறது? x எப்படி கிடைக்கிறது? உங்களுக்கு சுருக்கினீங்கள் என்றால் 4 தர 10⁻7 மோல் டெசிமீட்டர் -3 என்று கிடைக்கிறது. அப்ப எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்றால் பேரியன் 2 பிளஸ் SO4 மைனஸ் அந்த அயன்களின் செறிவு என்ன? ஆகவே நீங்கள் முதலாவது விடை கொடுக்கிறீர்கள். பேரியம் 2 பிளஸ் இந்த செறிவு சமன் SO4 மைனஸ் அயன்கள் என்ற செறிவு 4 தர 10⁻7 மோல் டெசிமீட்டர் -3 என்ன அந்த விடையை கொடுக்கிறீங்க. சரியோ பிள்ளைகள்? அதை எழுதிக் கொள்ளுங்க. இதை எழுதிக் கொள்ளுங்க. இந்த விஷயம் ஏனென்றால் இந்த ரெண்டு தாக்கத்திலையும் நிச்சயமாக பேரியம் சல்பேட் வீழ்படிவு ஆகும் என்பதை நீங்கள் உறுதிபட கூற முடியாது. அது எப்ப கூறலாம் என்று சொன்னால் பேரியம் சல்பேட் அயன்கள் பேரியம் 2 பிளஸ் SO4 மைனஸ் அயன் பெருக்கம் அதன் கரதிர பெருக்கத்தை மீறினால் தான் வீழ்படிவாகும். ஆகவே மீறி இருக்கிறது என்பதை காட்டி வீழ்படிவு ஆகிறது என்பதை உறுதிப்படுத்தி இந்த கேள்வியை உங்களை செய்து காட்டினார். சரியோ? இனி இரண்டாவது வினாவுக்கு போவோம். நீங்கள் இதை திருப்பி பண்ணி பார்க்கலாம் தான். இப்ப இரண்டாவது வினா எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது என்றால் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 பேரியம் குளோரைட்டின் கரைசலின் 10 சென்டிமீட்டர் கனவுடன் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 சோடியம் சல்பேட் 15 சென்டிமீட்டர் கனம் சேர்த்தல் விளைவு கரைசலில் Ba2+ செறிவு யாது? இது இப்படி அடுத்த கேள்வி எப்படி போடுற? அப்ப நாங்கள் இப்ப இந்த கேள்வியை அப்படி கொள்வார். சரியா? இரண்டுமே ஒரு சமச்சரிவு தான். இது 10 சென்டிமீட்டர் கனம் இருக்கிறது பேரியம் குளோரைட் கரைசல். இதுல எங்களுக்கு இருக்கிறது 15 சென்டிமீட்டர் கனம் இருக்கிறது. இப்ப நாங்கள் இரண்டினுடைய மூலையும் ஒரு காணும். பேரியம் குளோரைட் மூல கண்டிங்கள் என்றால் 0.5 மோல் டெசிமீட்டர் -3 தர 10 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். அப்ப இது 5 தர 10⁻3 மூல். ரெண்டு போடுவோம். சோடியம் சல்பேட் மூல காணும். 0.5 மோல் டெசிமீட்டர் -3 தரம் 15 தர 10⁻3 டெசிமீட்டர் கனம். 7.5 தர 10⁻3 மூல் என்று எடுக்கிறோம். அப்ப இந்த லிமிட்டிங் ரியாக்ஷன் எல்லைப்படுத்தும் தாக்கி என்பது யார் முற்றாக தாக்கமடைகின்றாரோ, இவர் முற்றாக தாக்கமடைகின்றாரோ அவர் எல்லைப்படுத்தும் தாக்கி. வந்த வகையில இது எல்லைப்படுத்தும் தாக்கி பேரியம் குளோரைட். சரி, அப்ப பேரியம் குளோரைட் உங்களுக்கு தெரியும். பேரியம் குளோரைட் 5 தர 10⁻3 மூல் தாக்கமடைய சோடியம் சல்பேட் 5 தர 10⁻3 மூல் தேவைப்பட்டது. ஆகவே மீதி தாக்கமடையாதிருக்கின்ற மீதி சோடியம் சல்பேட் மூல் என்னென்றால் 7.5 தர 10⁻3 என்ற ஆரம்ப மூலில் இருந்து தாக்கமடைந்தது இந்த அளவு. இதுதான் இதோட தாக்கமடை. அப்ப 5 தர 10⁻3 மூல் தாக்கமடைந்திருந்தால் அது 2.5 தர 10⁻3 மோல் தாக்கமடையாது மிச்சமாக எஞ்சி இருக்கு. ஆனா எங்களுக்கு விளைவு கரைசலில் அப்ப இதுல உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து சோடியம் சல்பேட் மூல்
வந்து SO4 2- இந்த மூலுக்கும் சமன். அது 2.5 தர 10⁻³ மோல் இருக்கு. இதுல இருந்து நாங்கள் SO4 செறிவு எப்படி என்று பார்ப்போம். அது 2.5 தர 10⁻³ மோல் என்றதுல கீழ் மொத்த கனளவு 15 10 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். இது வந்து மொத்த கனளவு. இங்க 15 10. அதை சுருக்கினீங்கள் என்றால் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்று வரும் SO4 ஆனால் எங்களுக்கு தெரியும் KSP of பேரியம் சல்பேட் வந்து எப்படி இருக்கிறது? பேரியம் 2+ கரைசல் இந்த செறிவு SO4 இந்த செறிவு வந்து இருக்கிறது. ஆகவே இதுல இருந்து பேரியம் 2+ இந்த செறிவு எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்றால் இவற்றை KSP நாங்கள் ஏற்கனவே KSP கண்டிருக்கிறோம் தானே. 16 தர 1.6 தர 10⁻13 மோல் வர்க்கம் டெசிமீட்டர் -6 SO4 இந்த செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3. இது சுருக்கினால் 16 தர 10⁻13 மோல் டெசிமீட்டர் மிகச் சிறிய அளவு ஒரு பேரியம் 2+ அளவு இந்த செறிவு அந்த கரைசலுக்கு காணப்படும். நாங்க என்ன செய்தோம், மீதி SO4 எவ்வளவு இருக்கு கண்டு அதுல இந்த SO4 இந்த செறிவை கண்டு இதுல அந்த தொகுதி கரைசலுக்கு SO4 இவ்வளவு இருந்திருக்கும் என்றால் KSP மாறாது, வெப்பநிலை மாறாதபடியால் அதுல இருந்து பேரியம் 2+ காணும். இது அடுத்தது வினா. எழுதுங்கோ. எழுதி கொண்டீங்களோ? நீங்கள் வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் திரும்பி பார்க்க அதை படிக்கணும். நீங்கள் செய்துட்டு திரும்பி பார்க்கலாம். அடுத்தது இந்த கணிப்பிலே மேற்கொண்ட எடுகோள் கலவைகளை கலக்கும் பொழுது மொத்த கனளவு மாற்றமடையவில்லை. அடுத்தது வெப்பநிலை மாற்றமடையவில்லை. இரண்டும் சொல்லுவோம். மொத்த கனளவு மாற்றமடையவில்லை, கரைசல் கலக்கப்படுகின்ற பொழுது வெப்பநிலையும் மாற்றமடையவில்லை என்ற 2 விஷயத்தையும் நீங்கள் அங்கே கொடுத்தீங்கள் என்றால் சரி. ரைட். அடுத்தது பங்கீட்டு குணகம் தொடர்பான ஒரு வினா ஒன்று தரப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வரைபடத்தின் உதவியோடு அந்த வினா வந்து கேட்டிருக்கப்படுகிறது. இது வந்து எக்ஸினுடைய செறிவு குளோரோஃபோம் படையிலே, இதுல எக்ஸினுடைய செறிவு நீர்ப்படையிலே என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. சரியா? அது ஒரு நேர்கோடாக மாற்றம் போகின்றது. இங்க வந்து இது ஒன்றாக இருக்கின்ற பொழுது இந்த நிபந்தனை 0.05 இருக்கிறது. இது 2ஆக இருக்கின்ற பொழுது இது வந்து 0.1 என்று தரப்பட்டிருக்கிறது. 0.1 என்று தரப்பட்டிருக்கிறது. வரைவின் படித்திறனுக்கும் பங்கீட்டு குணகத்துக்குமான தொடர்பு இதானே படித்திறன். படித்திறன் என்றது என்ன? tan θ. அதான் விரைவின் படித்திறன். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இந்த லென்த் x CCl4 என்றதின் கீழ் x equals எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். அதை நீங்கள் கொடுத்தீங்கள் என்றால் சரி. அப்ப அதுல இருந்து நீங்கள் படித்திறனுக்கும் இதுக்குமான ஒரு தொடர்பு ஒன்று கேட்கப்பட்டிருந்தபடியால் x நேரடியாக கொடுப்போம். CCl4 சமன் m into x இனுடைய நீர்க்கரைசல். அதாவது இது வந்து y, இதுதான் உங்களுக்குரிய அந்த விரைவினுடைய படித்திறன் m, இது வந்து x ஆக்சிஸ்ல இருக்கிறது.
y சமன் mx ஸ்ட்ரைட் லைன் இப்பத்திக்குள்ளால போகின்ற ஒரு நேர்வு. அப்ப அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுதான் என்ன, இந்த m தான் என்ன உங்களுக்கு தெரிகிறது, பங்கீட்டு குணகம். இதான kd. சரி, ஆகவே உங்களுக்கு அந்த m என்றது பங்கீட்டு குணகம் kd என்று பெறப்பட்டது. இதைத்தான் கேட்டது. ஓகே, அடுத்தது அதில் கேட்கப்பட்டது CCl4க்கு நீருக்கிடையில x இந்த kd கணிக்க சொல்லி. அப்ப அதுல இருந்து kd சமன் இந்த லென்த் வந்து உங்களுக்கு தெரியுதானே 2 இன் கீழ் அது வந்து 0.1. அப்ப அது சமன், அதாவது அது சமன் உங்களுக்கு இங்க கொடுத்தீங்க என்றால் அந்த எஸ் அப்ப அதை நீங்கள் அங்கே அலகுகள் தரப்பட்டிருக்கவில்லை. ஆகவே நீங்கள் அதை அலகு இல்லாமல் எழுதி இருந்தாலும் அங்கே புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கும். என்னால் அந்த விரைவிலே அலகுகளை கொடுக்கவில்லை. அப்ப நீங்கள் அலகு இல்லாமல் அதில் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட வேண்டும். அடுத்தது x equals x is இந்த பரிசோதனையில பாருங்க, x இப்படி ஒரு முகவை ஒன்றுக்குள்ள சரியா, x வந்து ரெண்டுலையும் இருக்கு, இது சமநிலையில இருக்கு, இதுல CCl4 அடர்த்தி கூடினது இருக்கு, இங்க நீர் இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப இந்த x நீர்க்கரைசலுக்குள்ள இருந்து CCl4 இதுக்குள்ள இங்க இருந்து இங்க x இந்த நீர்க்கரைசல்ல இருந்து CCl4க்குள்ள வருகின்ற இந்த இது வந்து இப்படி இருக்கு. x இனுடைய இந்த தாக்கம், அதாவது x இந்த நீர்ல இருந்து சரியா x CCl4க்கு வாரது ஒரு அகவெப்ப தாக்கம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதே பரிசோதனையை 30 பாகை சீர் மேற்கொண்டிருந்தால் விரைவின்ற போக்கப்படி. இது ஒரு அகவெப்ப தாக்கம் தானே, இது ஒரு அகவெப்ப தாக்கம் தானே. அப்ப நீங்கள் டெம்பரேச்சரை உயர்த்தினால் படித்திறன் கூடும், tan θ உயர். அப்ப இந்த விரைவை நீங்கள் கீறி காட்டினால் 30 பாகை சீர் அந்த விரைவை நீங்கள் கீறி காட்டினால் tan θ உயர்த்தி கீறி விட்டாச்சு 30 டிகிரில கீறினா சரி, இதுதான் θ1 அதை உயர்த்தி கீறி விட்டாச்சு. நல்ல கேள்வி இல்லையா, அதை நீங்க கொடுத்து விடுவா. அதை கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது நாங்கள் சேதன ரசாயனம் வினாவுக்குள்ள போறோம், அதே பார்ப்போம். நாலாவது ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த நாலாவது ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏ இப்படி போட வரும். இது உங்களுக்கு சொல்ல வரும். இந்த அமைப்பு கட்டுரை தொடர்பான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கின்ற பொழுது ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கோ. இதுல நான் போடுற மாதிரி முதல் நீங்கள் விஷயங்களை போடுங்கோ. இறுதி விடையை கொண்டு உங்களோட அமைப்பு கட்டுரை வினாத்தான் எழுதுங்க. அதான் சரி. பாருங்க, இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது C4H8O2 என்ற ஒரு மூலக்கூற்று சூத்திரத்தை உடைய ஒரு உங்களுக்கு மேல மறைக்குதான் நினைக்கிறேன். நான் கீழே வருது C4H8O2 என்ற ஒரு மூலக்கூற்று சூத்திரத்தை உடைய ஒரு சேர்வை தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே நாங்கள் என்னதை சொல்ல வாரோம் என்று சொன்னால், இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு தர்ற விஷயம் என்னென்றால், ஏயும் பியும் சோடியம் பைகார்பனேட்டோட CO2 தருமா. அப்ப இந்த டபுள் பாண்ட் இப்படி O2 இருக்கிறபடியால் ஒன்று எசித்தராக இருக்கலாம் அல்லது கார்போக்சாலிக் அமிலமாக இருக்கலாம். கார்போக்சாலிக் அமிலங்கள் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட CO2 விடுவிக்கும், எஸ்டர் விடுவிக்காது. ஆகவே ஏயும் பியும் COOH பகுதியை கொண்டவை என்பதை நீங்க தீர்மானிக்கிறீங்க. அதை போடுவோம். மற்றது எசித்தராக இருக்கலாம். எங்களுடைய சஜஷன் ஒரு எசித்தராக இருந்திருக்கலாம். அதாவது எசித்தர் இப்படி போடுவோமா, ஒரு எசித்தராக இருந்திருக்கலாம். உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி அப்படி போடுறோம். சரி,
இது எங்கட சஜஷன் இருக்கலாம். இனி சீக்கமடி சோடியம் கார்பனேட்டோட அந்த சோடியத்தோட இந்த ஆக்கமடைய இல்லை, அல்கஹோலும் இல்லை. சோடியத்தோட ஆக்கமடைய இல்லை, அல்கஹோலும் இல்லை. ஆனால் இதை லிதியம் AlH4 கொண்டு தாழ்த்துறோம். முதலாவது லிதியம் AlH4 கொண்டு தாழ்த்தி நீர் பகுப்படைய செய்தால் என்ன நடக்குது? A என்பது E என்ற விளைவை தார, B என்பது G என்ற விளைவை தார. பின் பாருங்க, லிதியம் AlH4 பரிகரித்து பின் பெறப்படும் விளைவை நீர்ப்பகுப்பு செய்யும் போது A ஆனது E என்ற விளைவை கொடுத்தது. பிறகு E க்கு செறிந்த H2SO4 சேர்த்து சொல்றாரு, சரிதானே, தொலைப்பட விட்டு பிறகு பெறப்படும் விளைவு, இதுல ஒரு விளைவு வருது, அது எங்களுக்கு தெரியும். பெறப்படும் விளைவுக்கு HBr சேர்க்கின்ற பொழுது ஒளியியல் தாக்கமுடைய F வருது. இப்படி எழுதுங்க, ஒளியியலுடைய F கொண்டு வருது. B ஆனது தாழ்த்தப்பட்டு G தருது, எழுதி இருக்கிறோம். C தாழ்த்தப்பட்டு ஒரே ஒரு விளைவு C தாழ்த்தப்பட்டால், லிதியம் AlH4 தாழ்த்தப்பட்டால் CH3 CH2OH என்ற ஒரே ஒரு விளைவை தருது. D என்றது என்ன செய்யுது என்றால் அது ரெண்டு விளைவை தருது. CH3 CH2 CH2OH என்றும் எஸ்டர் தான், எஸ்டர் தாழ்த்தப்பட்டா ரெண்டு ஆல்கஹால், எஸ்டர் தாழ்த்தப்பட்டா ரெண்டு ஆல்கஹாலை தருது. இப்ப இதை காட்டிருக்க என்ன விட சரியான யோகமான இல்லையா? என்ன எழுதுவ? முதல் வந்து கார்போக்சிலிக் அமிலம் ஒளியியல் பண்புடையது, டக்குன்னு எழுதுங்க. ஒளியியல் பண்புடைய ஒரு கார்போட் HBr சேர்க்கிறோம். HBr சேர்த்தால் இது கான்சன்ட்ரேட்டட் H2SO, இது கார்போக்சிலிக் அமிலம். தாழ்த்தினா ஆல்கஹால், கான்சன்ட்ரேட்டட் H2SO4ல ஆல்கீன், அதுக்கு HBr போட்டா Br-ம் H-ம் பிரதியிடப்படும். ஆனா அது ஒளியியல் உடையதாக இருக்க வேண்டும். அப்ப இதுல Br ஒளியியல் உடையதாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் இப்படி போடலாம். இங்கால நீங்கள் வேணும்னா இதை CH3 என்று போட்டுட்டு ஒரு ஒழுங்குமுறையில் எழுதுறதுக்கு அப்படி மாறியும் எழுதலாம். பாத்தீங்களா, 1 2 3 4 காவல், இது ஒளியியல் பண்பை காட்டும். இது இவ்வாறு இருக்கும் என்றால் செறிந்த H2SO4 சேர்க்கப்பட்ட நிலை, அதுல இதுக்கு டபுள் பாண்ட் வந்திருக்கலாம், இல்ல இதுல டபுள் பாண்ட் வரலாம். ஆனால் அது கார்போக்சிலிக் அமிலமாக இருக்கின்றபடியால், 4 கார்பனுடைய ஒரு கார்போக்சிலிக் அமிலமாக இருக்கிறபடியால் கார்போக்சிலிக் அமிலங்கள் கரையில் அமைய வேண்டும். ஆகவே இதை கொடுக்கிறோம். லிதியம் AlH4 கொண்டு தாழ்த்துகின்ற பொழுது அது ஆல்கஹாலாக மாறுகின்றது. செறிந்த H2SO4 சேர்க்கின்ற பொழுது இப்ப அது கிளியரா வந்துடுது உங்களுக்கு. இப்படி இருக்கு, டபுள் பாண்ட் இப்படி வரும். இப்ப நீங்க HBr ஆட் பண்ணினால் இந்த சேர்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அது சரி, ரைட். இனி அடுத்தது ஒரு கார்போக்சிலிக் அமிலம். அப்ப அந்த கார்போக்சிலிக் அமிலம் எவ்வாறு அமைஞ்சிருக்கும்? CH3, இதை கிளை ஆக்கி விடுவோம். CH3 COOH என்று கிளை ஆக்கி விட்டீங்கன்னா சரி. ஆகவே அதில் இருந்து வருகின்ற ஆல்கஹால் CH3 CH CH3 CH2OH என்று இருக்கு, அது G. இனி எசுத்தர் சமனான ஒரே ஆல்கஹால் இருக்கு. ஆகவே இந்த எசுத்தர் எப்படி இருக்கும்? CH3 C O CH2 CH3 என்ற எஸ்டர் லிதியம் AlH4, லிதியம் AlH4 நீர் போட்டு தாழ்த்தினா இதுல உடைக்கும். என்ன செய்யும்? இது ஒரு ஆல்கஹாலாக மாறும். CH3 CH2OH என்று இதுவும் ஒரு ஆல்கஹாலாக மாறும். அப்ப இந்த C என்றதை நீங்க கண்டுபிடிச்சீங்க, இதுதான் C. அடுத்தது D, ரெண்டு வேறுபட்ட ஆல்கஹால். அப்ப சமச்சீர் நீங்க CH3 CH2 C++OCH3 என்ற எஸ்டரை கொண்டு வந்தால் இதுல உடைக்கும். அப்ப இங்க பாருங்க, தாழ்த்தினால் லிதியம் AlH4 போட்டு தாழ்த்தினால் CH3 CH2 CH2OH என்றும் CH3OH என்றும் லிதியம் AlH4 போட்டு தாழ்த்தினா உடைக்கும் எஸ்டரை. இதுல உடைச்சு இங்காலயம் ஆல்கஹால் அங்காலயம் ஆல்கஹால். அப்ப உங்களுக்கு நீ கேட்டது தெரியுதானே பிள்ளை? என்னென்ன கேட்டது பாருங்க, சர்க்கிள் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கு A,
இருக்குண்டா எழுதுங்கோ. அடுத்தது இ இங்க இருக்கு. அடுத்தது எஃப் இந்த இருக்குது. பி இது எழுதுங்கள். ஜி இது எழுதுங்கள். சி வேண்டும் இந்த எழுதுங்கள். டி இதை கொடுங்க. சரியோ? அதான் உங்களை கேட்டேன். நீங்க அந்தந்த இடத்துல எழுத வேண்டியா எழுது ஏபிசிடி என்று எழுதி போட்டு அந்த கட்டமைப்புகளை கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா சரிதான். அவ்வளவுதான் விஷயம். சரி எழுதுங்க டக்குன்னு. எழுதி கொடுத்துக் கொள்ளுங்கள். விஷயத்தை டக்குன்னு கொடுங்க. விளைய கொண்டீங்களா? இனி நீங்க உங்களோட ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல ஏ என்ன பி என்ன சி டி இ எஃப் ஜி எல்லாத்தையும் விளைய கொள்ளலாம். ஓகே, இனி அடுத்த வினாவுக்கு போறோம். சரியோ? அடுத்தது ஒரு சுலபமான வினாக்கள் தான். 1 தொடக்கம் 5 வரையான தாக்கிகளின் விளைவுகளின் கட்டமைப்புகளை தர சொல்லி கேட்டிருக்கு. அப்ப அந்த வகையில முதலாவது வந்து பென்சீன்ல நைட்ரேஷன் செறிந்த கான்சன்ட்ரேட்டர் HNO3 செறிந்த சல்பூரிக் அமிலம். அப்ப அங்க நைட்ரேஷன் நைட்ரோபென்சீன் வருது. என்னோட தெரியும் நைட்ரோபென்சீன் கிடைக்கும். இரண்டாவது ஏமைட் எதனமைட் இல்லையா, கார நீர்ப்பகுப்பு நடக்கும். கார நீர்ப்பகுப்பு நடந்தால் என்ன நடக்கும்? CH3 C டபுள் பாண்டோ O மைனஸ் Na பிளஸ் என்று வரும். பக்க விளைவுகள் கேட்கையில நன்மதா இது எழுதினா சரி, பிரதான விளைவு. அடுத்தது மூன்றாவது எலிமினேஷன். HBr அகற்றப்பட்டிருக்கிறது. என்ன நீக்கல் தாக்கம். நீக்கல் தாக்கம் ஆல்கஹாலிக் என்ன KOH போடுமையா வெப்பம் போடணும். இதுல இருந்து HMBr அகற்றப்பட்டால் இதிலே ஒரு பைப்பிணைப்பு, இதுல இருந்து HMBr அகற்றப்பட்டால் அதிலேயும் ஒரு பைப்பிணைப்பு. ஆகவே உங்களுக்கு இப்படி ஒரு மும்மை பிணைப்பு அங்கே கிடைக்கப்பட்டது. அதை கொடுத்தா சரி. அடுத்தது ஒப்சியேட்டம். இது ஒரு அல்டிஹைட் எதனல். இதுக்கு என்ன செய்யுது? H plus K2Cr7 போட்டு ஒப்சியேட்டினால் இது கார்பாக்சிலிக் அமிலமாக மாறுகிறது. அது என்ன சுவந்தான் ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் அமிலமாக மாறுகிறது. அடுத்தது கருநாட்ட கூட்டல், அதாவது அனிலின். இதுல CH3 CHO என்று வருகிறது. இங்க நடக்கின்ற தாக்கம் என்ன? N H C H OH CH3. உண்மையிலே நீங்கள் வெப்பப்படுத்தாத போது இந்த விளைவுதான் கிடைக்கும். வெப்பப்படுத்தினால்தான் அது நீரை இழந்து சரியா இவ்வாறு வருது.
நீர் மூலக்கூறை இழந்து அது இப்படி வரும். ஹீட் பண்ணின பிறகுதான் வரும். ஹீட் பண்ண முதல் இப்படிதான் இருக்கும் விளை. அதை கவனிக்கோ, எழுதுங்கோ. சரி, வெளிக்கொண்டீங்களோ? அடுத்த வினா என்ன சொல்லப்படுகிறது பற்றி பார்ப்போம். அடுத்தது CH3COOH உடன் CH3C11OH என்ற கார்பாக்சிலிக் அமிலத்தோட C2H5OH என்ற இந்த ஆல்கஹால் தாக்கத்தில் ஈடுபட்டால் இடைநிலையாக கிடைக்கின்ற விளைபொருள் என்னன்றதான் கேள்வி. ஆகவே நாங்கள் இந்த மெக்கானிசத்தை பார்த்தோம் என்றால், அந்த மெக்கானிசம் உறுதியற்ற நிலையை தான் கேட்டிருக்காங்க. இந்த மெக்கானிசம் எப்படி உருவாக இருக்கும் என்ற அந்த உறுதியற்ற நிலையை கேட்டிருக்காங்க. உண்மையில இந்த தாக்கத்தை நீங்கள் அவதானித்திருந்தால் அமிலங்கள், சரி, இது ரெண்டையும் சேர்த்து செறிந்த H2SO4 நாங்கள் இந்த தாக்கத்தை கொண்டு வரோம். அப்ப இதுல உங்களுக்கு CH3CO OH O C2H5 H இப்படிதான் இருக்கு. இலக்கணை இழந்து அங்கே கொடுத்திருந்தபடியால் பிளஸ் இப்படி இருக்கு. சரி, இதுக்குரிய உண்மையில இந்த மெக்கானிசம் சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் செறிந்த H2SO4 நாங்கள் அப்ளை பண்ணிருக்கு. செறிந்த H2SO4 முன்னிலையில தான் இந்த நீர் அகற்றல் நிகழும் கண்டிருக்கு. செறிந்த H2SO4 முன்னிலையில தான் இந்த நீர் அகற்றல் அங்க நிகழும். அப்ப இதுல அந்த இடைநிலையாக அவர் கேட்டது என்னென்றால், கவனிங்கோ, இந்த இது ஹைட்ரஜன் இடமாற்றம் ஒன்று நடந்திருந்தால், இந்த இலத்திரன் இங்கே போக இந்த இலத்திரன் இங்கே வந்தால், ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஒன்று நடந்தால் CH3 OH OH OCH3 இவ்வாறு இந்த உறுதியற்ற இடைநிலை, உறுதியற்ற இடைநிலை ஒன்று கிடைக்கும். இப்படிதான் கிடைக்கும். உறுதியற்ற இடைநிலை ஒன்று அங்க எங்களுக்கு கிடைக்கும். இங்க செறிந்த H2SO4 பங்கு என்ன என்றால், அது அந்த நீர் அகற்றுவதற்காக அது தொழிற்பட்டிருக்கும். அது உறுதியற்ற நிலை, நீர் அகற்றப்படுறதுக்கு அது உதவியாக இருக்கும். விளங்குதா? நீர் அகற்றல் தாக்கம் ஒன்று நிகழ்வதற்கு அது உறுதியாக இருந்திருக்கும். அதை நாங்கள் அதிலே செறிந்த H2SO4 பங்கு நீர் அகற்றியாக தொழிற்படும். அப்ப இங்க உண்மையில அந்த நீர் மூலக்கூறை அது இழந்திருந்தால் CH3C11OCH3 என்று இப்படி வரும். ஆனால் இந்த மெக்கானிசம் இப்ப உண்மையிலே
அங்க சொல்லப்படுகிறது எப்படி என்றால் CH3C டபுள் ஒன்று OH இருக்கிற பொழுதுல முதல் அந்த செறிந்த H2SO4 அங்க அப்ளை பண்ணீங்க, அங்க உங்களுக்கு CH3COH இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் இங்க வழங்கப்பட்டதால இதுல உங்களுக்கு இவ்வாறு சேர்வை இருக்க இங்கே ஒரு நேரேற்றம் உருவாக்கப்படும். இப்ப இதுல இந்த ஆல்கஹால் C2H5OH என்ற இந்த தனிச்சோடி இலத்திரன்கள் இங்கே தாக்குகின்ற பொழுது CH3OH plus OH C2 O C2H5 இலத்திரனை வழங்கியபடியால் இது இப்படி பிளஸ் என்று கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலை வந்து உருவாக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலைப்பாடு அங்க இருக்கும். இப்படியும் சில கருத்துகள் நிலவுகிறது. இவ்வாறு இடம்பெறுவதற்குரிய சான்று செறிந்த H2SO4 சேர்த்திருந்தால் இவ்வாறு ஒரு நிலை ஏற்படுகின்ற நிலை உருவாகும் போன்றும் ஒரு ஐயப்பாடுகளை பிள்ளைகள் கேட்டிருந்தார்கள். ஆனால் இதுக்குரிய மெக்கானிசம் இரண்டு வகையிலையும் அது கருதப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய பொறிமுறை நாங்கள் தற்பொழுது இந்த பொறிமுறையை தான் நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த சிலபஸிலேயும் எங்களுக்குரிய அந்த எஸ்டருக்குரிய பொறிமுறைகளை பற்றி பெரிய அளவில் எதிர்பார்க்கிறது இல்லை. இப்ப நாங்கள் அதனாலே நாங்கள் அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். இனி நீங்கள் இப்ப இதுல என்ன அடுத்ததாக செய்திருக்கலாம் என்று சொன்னால், இந்த இடத்துல இந்த மூலக்கூறு வெளியேற இது வெளியில போயிருக்கும் நீர் மூலக்கூறாக. அப்ப போயிருந்தால் CH3C டபுள் ஒன்று இதை நீங்கள் எடுத்திருந்தீங்களாக இருந்தால் OH plus அந்த CH3 இருக்கும். இப்ப அந்த H2SO4 அதாவது O minus SO3H என்ற அந்த பகுதி இந்த ஹைட்ரஜன் தவிர இது இங்க எலிமினேட் பண்ணி போக எலக்ட்ரான் அங்க மூவ் பண்ண CH3C டபுள் ஒன்று OCH3 அதனால அந்த சல்பூரிக் இவ்வாறு கொடுக்கின்ற ஒரு வளமையும் இருந்து வருகிறது. எங்களுக்கு இது போதும் இந்த சிஸ்டத்தோட காண. நான் இந்த பிள்ளைகள் சில பிள்ளைகள் இப்படி கேட்டிருந்தபடியால் அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சரியா பிள்ளைகள்? இந்த விஷயம் உங்களுக்கு காணும். எக்ஸ் ஆனது நீரை இழந்து பெறப்படும். அடுத்தது சொல்றார் யாரு? எக்ஸ் என்றது நீரை இழந்து பெறப்படும் உறுதியான விளைவு வையை தரும். வையின் கட்டமைப்பை தருக. இதான் வை கட்டமைப்பை கொடுக்கும். வை தெரியும். வையின் கட்டமைப்பை கொடுக்கும். வையை NaOH வெப்பமாக்கும் போது பெறப்படும் விளைவை தருக. அப்ப CH3C டபுள் ஒன்று OCH3 கார நீர்ப்பகு கொண்டு செய்யறது NaOH கரைசலோடு என்றால் உங்களுக்கு என்ன விளைவு கிடைக்கும்? இந்த இடத்துல உடையும். இங்கால உப்பு CH3C டபுள் ஒன்று O minus Na plus என்ற உப்பும் அங்கால இந்த ஆல்கஹாலும் இவ்வளவுதான் அந்த ஆர்கானிக்ல உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள். விளங்குதோ? ரைட். சரியா பிள்ளைகள் எல்லாம் வெளிக்கொண்டீங்களோ? ரைட். அப்ப இது சேதன ரசாயனம் தொடர்பாக உங்களுக்கு நான் வழங்கப்பட்ட சேதன ரசாயனம் தொடர்பாக 4வது வினா பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற இந்த காணொளியிலே யூடியூப் காணொளியிலே 2023 MCQ வினாக்கள் இறுதி ஆண்டு பரீட்சையின் ஃபைனல் பேப்பர் பாஸ் பேப்பர் என்ற MCQ வினா கலந்துரையாடப்பட இருக்கிறது. நீங்களும் ஒரு படிச்சு ஒரு 15-20 MCQ முதல் கட்டமாக செய்யுங்க. அப்ப என்னோட செய்து கொண்டு வர
நீங்களும் எம்சிக்கு செய்து வைக்க நீங்கள் முதல் செய்யும் 15 எம்சிக்கு செய்யுங்க, நானும் செய்கிறேன். அப்போ உங்களுக்கு விளக்கம் பெறும். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்த காணொலியிலே நாங்கள் உங்களை